Hi friends, welcome to the channel. இது நம்ம ப்ரீவியஸ் வீடியோட செகண்ட் பார்ட் தான். இது நான் இந்த வீடியோ ஃபேக்கல்ட்டி கம்யூனிட்டிக்காண்டி பண்ணது தான். என்னென்னா நம்ம NBA SARல பண்ணும்போது ஒரு டாக்குமெண்ட்டில் COPO எப்படி அசைன் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சின்ன ஸ்டெப் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். இந்த PO PSO அட்டைன்மெண்ட்டில் COக்கு எப்படி நம்ம டார்கெட்டு த்ரெஷ்ஹோல்டு ஃபிக்ஸ் பண்ணுறது ப்ரீவியஸ் வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் கொஞ்சம் நமக்கு ஈஸியாக புரியும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் சி ஜாவா பைத்தானுக்கான வீடியோஸ் இருக்குது. உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் தெரிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், ஃபஸ்ட்டு வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு டாபிக்குள்ளே போவோம். பார்த்தீங்க இப்போ நம்ம ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டிங்கன்னா அதில் ஃபஸ்ட் 2 எக்ஸல் சீட்டோட அந்த தட் இஸ் நேம் லிஸ்ட்டு தியரி ஒன்லின்னு போட்டு T1 கொடுத்துருக்கோமோ அந்த T0வில் எப்படி நம்ம டார்கெட்டு த்ரெஷ்ஹோல்டுக்கெலாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிற வீடியோஸ்லாம் நம்ம கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் என்ட்ரி. இப்போ நான் CO அட்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கு நான் என்னென்ன ஸ்டெப்ஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தான். அதில் ஃபஸ்ட்டு மெயினான இந்த ஃபேக்டரை பார்த்தீங்க அப்படின்னா இல்லை நான் ஏற்கனவே ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பேன். CO1ஓட பேராமீட்டர்ஸ்லாம் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தா 3 பேராமீட்டர் இருக்குது. அசஸ்மெண்ட் டூல் 1 இருக்குது, அசஸ்மெண்ட் டூல் 2 இருக்குது, அசஸ்மெண்ட் டூல் 3 இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னா CO1க்கு நான் டெஸ்ட் மார்க்குக்கு யூனிட் 1க்கு வெயிட்டேஜ் 50 மார்க் கொடுத்துருக்கேன். MCQ 30, அசைன்மெண்ட் 20 கொடுத்துருக்கேன். இந்த 3க்கும் நான் எனது மார்க்கை என்ட்ரி பண்ணிவிட்டு CO1 நான் மெஷர் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த CO1 பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த காலேஜ் நேம், டிபார்ட்மெண்ட் நேம் இதெல்லாம் நமக்கு இந்த ஃபஸ்ட் ஷீட்லேருந்து ட்ராவல் ஆகுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதுமாதிரி பார்த்திங்கன்னா இங்கே CO1 என்ன, த்ரெஷ்ஹோல்டு என்ன, டார்கெட் என்ன, அசஸ்மெண்ட் டூல் 3 டூல் வந்தாச்சு. அதோட வெயிட்டேஜும் டிஸ்பிளே ஆகும். இதுவும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த ஃபஸ்ட் ஷீட்லேருந்து நமக்கு இங்கே ட்ராவல் ஆயிரும். ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்டர் நம்பர் நேமும் நமக்கு ட்ராவல் ஆயிரும். இங்கே அசஸ்மெண்ட் டெஸ்ட் 1 இதோட 50 வெயிட்டேஜ் கொடுத்துருக்கோமா, அசஸ்மெண்ட் 2 இருக்குது. ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அசஸ்மெண்ட் டெஸ்ட் 1ங்கிறது எனக்கு டெஸ்ட்டுக்கு நான் கண்டக்ட் பண்ண டேட்டாவை நான் இங்கே மாற்றுறேன். ஓகே, அதுக்கான என்ட்ரியை பார்க்க போகிறீங்க. TE1 இதான் டெஸ்ட் என்ட்ரி 1ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய காலேஜில் நாங்கள் ஒரு 2 டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம். அப்போ நான் டெஸ்ட் என்ட்ரி 1 அதுக்கு பேர் என்ன சொல்லலாம்னா கேட் எக்ஸாம் சொல்லுவாங்க. கண்டினியூஸ் இன்டர்னல் அசஸ்மெண்ட் டெஸ்ட் 1 அப்படிம்பாங்க. கண்டினியூஸ் இன்டர்னல் அசஸ்மெண்ட் டெஸ்ட் 2ன்னு கொடுப்பாங்க. அப்போ இந்த டெஸ்ட்டு நாங்கள் எவ்வளோ கண்டக்ட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 60 மார்க் கண்டக்ட் பண்ணுறோம். அந்த 60 மார்க்கில் பார்த்தீங்கன்னா பார்ட் ஏல ஒரு 5 மார்க்ஸ் இருக்கும், பார்ட் பியில் 10 மார்க்ஸ் இருக்கும், பார்ட் சியில் 45 மார்க்ஸ் இருக்கும். எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள், 60 மார்க் வரும். அப்போ எனக்கு ஒவ்வொரு CO வைஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு COக்கு 24, செகண்ட் COக்கு 24. ஓகே, தேர்ட் COக்கு இங்கே 12 வரும். அடுத்த அசஸ்மெண்ட்டில் அங்கே ஒரு 12 வரும். ஸோ இதுதான் இங்கே உள்ள கான்செப்ட். CO 4, 5 இப்போ எனக்கு கிடையாது. ஓகே, அப்போ எனக்கு இந்த பேட்டர்ன் படி பார்த்தா 3 செக்ஷன் இருக்குது. பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி. நெக்ஸ்ட்டு CO வைஸ் டோட்டல் பண்ணேன். ஓகே, இப்போ நான் கீழே என்ட்ரி பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நான் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளே டைப் பண்ணிடுறோம் பாருங்கள். இதுலேயும் நான் நல்லா சொல்கிற விஷயம் தான், நீங்கள் ஒயிட் செல் ஏரியா மட்டும் டைப் பண்ணாலே போதும். எனக்கு கொஸ்டின் செக்ஷன் பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி இருக்குது. CO வைஸ் டோட்டல். அப்போ பார்ட் ஏல எனக்கு என்னென்ன கரஸ்பாண்டிங் பார்ட் ஏல அதோட கரஸ்பாண்டிங் CO நம்பர் என்ன, அதில் 5 கொஸ்டினில் 3 கொஸ்டின் CO1, ஒரு கொஸ்டின் CO2, ஒரு கொஸ்டின் CO3. பார்ட் பியில் 3 கொஸ்டின் CO1, 2 கொஸ்டின் CO3. ஓகே, பார்ட் சியில் எனது ஃபஸ்ட் 2 கொஸ்டின் CO1 அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 11th கொஸ்டின் CO1, 12th கொஸ்டின் CO2, 13th கொஸ்டின் CO3. இதில் 13th கொஸ்டினில் ஒரு பார்ட் 2, ஒரு பார்ட் 3ன்னு வச்சுருக்கோம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ 11ல் பார்த்தீங்கன்னா 11, 1 and 2 இதில் நீங்கள் கொஸ்டின் செட் பண்ணும்போது ஒரே ஒரு விஷயம் தான் மைண்டில் வச்சுக்கணும். நமக்கு இந்த கொஸ்டின் எய்தர் ஆர் சாய்ஸில் இருக்கும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா எய்தர் ஆர் சாய்ஸில் இருக்கும்போது அந்த எய்தர் ஆர் சாய்ஸில் 2 பக்கமும் உள்ள கொஸ்டினும் ஒரே COவாக இருக்கணும். அந்த ப்ளூம்ஸ் டாக்ஸானமி லெவலும் சேமாக இருக்கணும். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நான் அந்த பாருங்கள் 11, அதனால 11, 1, 11, 2ன்னு கொடுத்துருக்கேன். ஏன்னா நமக்கு நம்ம இன்ஜினியரிங் காலேஜ் ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா எய்தர் ஆர் சாய்ஸில் A1, A2, B1, B2ன்னு கொடுப்போம். ஸோ நான் இது காமன் நம்ம அப்படி தேவையில்லை. இப்போ எய்தர் ஆர் சாய்ஸ் தானே அப்படின்னு சொல்லி 11, 1, 11, 2. இப்போ எங்கள் காலேஜில் ஒரு பேட்டர்ன் இருக்குது. ஒரு 11லேயே 3 சாய்ஸ் கொடுக்கணும். 1, 2, 3. 12லேயும் 3 சாய்ஸ் கொடுக்கணும், 13லேயும் 3 சாய்ஸ். பட் என்னோட கொஸ்டினில் எனது 2 சாய்ஸ் தான் கொடுத்துருக்கேன். மினிமம் 2 கொடுக்கலாம், மேக்ஸிமம் 3 கொடுத்துருக்கலாம். ஸோ அதுக்காண்டி கொடுத்துருக்கேன். அதுக்கூட கீழே பார்த்தா மார்க் டிஸ்ட்ரிபியூஷன். அப்போ எனக்கு கொஸ்டின் நம்பர் டிஸ்பிளே பண்ணியாச்சு. மார்க் டிஸ்ட்ரிபியூஷனில் ஒவ்வொரு கொஸ்டினுக்கு என்ன மார்க் அப்படின்னு கொடுத்துருக்கேன். பார்ட் ஏ ஃபுல்லாக 1 மார்க், பார்ட் பி ஃபுல்லாக 2 மார்க், பார்ட் 3 15 மார்க் கொஸ்டின் அப்படின்னால என்ன பண்ணுறேன் 87 அப்படின்னு கொடுத்தாச்சு. இதில் ஒரு நல்ல பியூட்டி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் 87 கொடுத்துருக்கேன். இப்போ எனக்கு இங்கே 8ன்னு கொடுத்தோன்னா எனக்கு கீழே நான் என்ட்ரி பண்ணிக்கலாம். இங்கே 0ன்னு கொடுத்தோம்னா கீழே உள்ள செல்லாம் பாருங்கள் எனக்கு டிசேபிள் ஆகிருக்கும். நான் இங்கே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே நான் ஒரு 1ன்னு அப்படி என்ட்ரி பண்ணேன் அப்படின்னா பாருங்கள் அது ஆட்டோமேட்டிக் எனக்கு இந்த கீழே உள்ள ஒயிட் செல்ஸ் எனக்கு எனேபிள் ஆயிரும்.
ஓகே அந்த மாதிரி நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே இப்போ எகைன் 0 கொடுத்துறேன், அது ஆட்டோமேட்டிக்காக எனது ஷேட் கலர் வந்து மாறிடுது. ஓகே ஸோ இந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணியிருக்கோம். அப்புறம் CO வைஸ் டோட்டலில் நம்ம 24 24 12. இப்போ எங்கேயும் பார்த்தீங்கன்னா CO4க்கும் 5க்கும் நான் எந்த வெயிட்டேஜும் கொடுக்கல. இங்கே 0 கொடுத்துறனால இந்த செல் ஃபுல்லாகவே எனக்கு வந்து கிரே கலர் ஷேடோ இருக்குது, ஃபுல்லாக இருக்குது. சப்போஸ் இந்த இடத்துல நான் CO4ல் நான் 1 மார்க் கொடுத்தேன் அப்படின்னா, ஒரு 1 மார்க் கொடுத்தேன் அப்படின்னா இங்கே உள்ள CO4 வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் ஆகுது பாருங்கள். இப்போ நான் இங்கே 1 அப்படின்னு கொடுக்குறேன், இங்கே டேப் கொடுத்து பார்த்தோன்னா பாருங்கள் இங்கே 1 சேஞ்ச் ஆகுது, இங்கே ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் ஆகுது, டோட்டல் 61 சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் இதில். ஓகே இப்போ நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், என்னோட நார்மலுக்கு வந்தாச்சு. இது வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், நம்மளோட ஃபேக்கல்ட்டியோட மெயின் டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மார்க் என்ட்ரி தான் மெயின் டாஸ்க். ஓகே அந்த மார்க் என்ட்ரி வந்து நீங்கள் வந்து மேக்ஸிமம் போனால் ஒரு ½ அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஒரு 60 ஸ்டூடெண்ட் உட்காந்துன்னா ஒரு ஹெல்ப்புக்கு ஒருத்தரை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ½ அன் ஹவரில் முடிச்சிக்கலாம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து நமக்கு வந்து இப்போ ஃபஸ்ட்டு நேம், அந்த நேமோட ஸ்டூடெண்ட்டோட மார்க்கை ஃபுல்லாக என்ட்ரி பண்ணுறேன். இதில் ஒரே ஒரு விஷயம், மார்க்கை என்ட்ரி பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம ஆட் பண்ணுறதுக்கான ஸ்டெப்பை எடுக்கணும். ஏன்னா இந்த எல்லா ஃபேக்கல்ட்டி இது ஒரு பாயிண்ட் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஆட் பண்ணும்போது மேலே உள்ள CO நம்பரில் எந்தெந்த கொஸ்டின் எந்தெந்த செல்ஸ் வருதோ அந்த செல்ஸை நான் கரெக்டாக ஆட் பண்ணேன். C24 D24 E24 இது மட்டும் நம்ம அடிஷ்னலாக பண்ணணும். ஏன்னா எந்த ஃபேக்கல்ட்டி எப்படினாலும் CO அசைன் பண்ணலாம். இப்போ நான் அசைன் பண்ணது இப்படி அசைன் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஃபேக்கல்ட்டி 11th கொஸ்டினை கூட CO3 வைக்கலாம், 12th கொஸ்டினை CO2 வைக்கலாம், அது உங்கள் சாய்ஸ். அப்போ அந்த சாய்ஸை பேஸ் பண்ணி வரும்போது இந்த அடிஷனில் மட்டும் கரெக்டாக ப்ளே பண்ணிக்குவோம். அப்போ தான் நமக்கு வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே அந்த அடிஷன் பண்ணுற வந்து இதுக்கான ஃபார்முலா மட்டும் நீங்கள் ரைட் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா எந்த செல்லில் நீங்கள் இப்போ இது எப்படி யூஸ் பண்ணுறாருந்தா எப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் காலேஜில் என்ன பேட்டர்ன் இருக்குது, பார்ட் ஏல 10 கொஸ்டின் இருக்கலாம், பார்ட் பி ஒன்லி வந்து உங்கள் காலேஜில் வந்து ஒன்லி 2 பேட்டர்ன் மட்டும் யூஸ் பண்ணலாம், பார்ட் ஏ பார்ட் பி மட்டும். அப்படின்னா அந்த பார்ட் ஏ பார்ட் பி மட்டும் கொடுத்தா போதும். அந்த இடத்த இதை மட்டும் தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க, வேறு எதுவும் ஒர்க் பண்ண போகிறதில்ல. அப்படி வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த கரஸ்பாண்டிங் காலத்தை மட்டும் டெலீட் பண்ணால் போதும். ஓகே அந்த டெலீட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக டெலீட் பண்ணுங்கள். அதுவே ஸ்டூடெண்ட் நேம் லிஸ்ட் நம்ம 75 ஸ்டூடெண்ட் நேம் லிஸ்ட் கொடுத்துருக்கோம். உங்கள் கிளாஸ் எனக்கு 60 பேர் தான் இருக்காங்கன்னா கரெக்டாக அந்த கீழே உள்ள பாட்டமில் உள்ள 15 ஸ்டூடெண்ட் நேம் லிஸ்ட்டு கட் பண்ணுங்கள். பட் அந்த கட் பண்ணுறது வந்து எல்லா ஷீட்லையும் கட் பண்ணால் போதும். ஓகே இது நெக்ஸ்ட்டு நான் டெஸ்ட் என்ட்ரி கொடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு CO1 CO2 CO3 வருது. CO1 CO2க்கு கம்ப்ளீட் வெயிட்டேஜ் முடிஞ்சது. ஆனால் CO3 பார்த்தா 12 வெயிட்டேஜ் தான் இங்கே வருது. ரிமைனிங் 12 வந்து எனக்கு அடுத்த டெஸ்ட்டில் வரதுனால அடுத்த 2 சீட் நான் என்ன பண்ணிட்டேன், CO1 CO2 நான் போட்டிருக்கேன். இப்போ நான் இங்கே மார்க்கை நான் என்ட்ரி பண்ணேன்னா 24 மார்க் வர்றதை வந்து இங்கே நான் 50க்கு கன்வெர்ட் பண்ணி அதே எனக்கு டிஸ்பிளே பண்ணியிருப்பேன். பாருங்கள் இந்த மார்க்கை நீங்கள் என்ன எடுக்கிறீங்க அந்த மார்க்கை வந்து நான் 50க்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு நான் வந்து அப்படியே எனது இங்கே ட்ராவல் ஆகிடும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் தேர்ட் ஸ்டூடெண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபுல்லாகவே நான் 0 கொடுத்து நான் ட்ராவல் பண்ணியிருப்பேன். ஃபோர்த்து ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாமே நான் ஃபுல் மார்க் கொடுத்து ட்ராவல் பண்ணியிருப்பேன். பாருங்கள் அதே ட்ராவல் இங்கே இருக்கா பாருங்கள், தேர்ட் ஸ்டூடெண்ட் 0 ஆகுது, ஃபோர்த் ஸ்டூடெண்ட் ஃபுல்லாக 50 ஆகுது. ஸோ நம்ம போட்ட மார்க்கு இங்கே கரெக்டாக வருதுங்கிறக்காண்டி. அப்புறம் அசஸ்மெண்ட் டெஸ்ட்டு டூல் 2 நான் MCQ டெஸ்ட், இந்த MCQ டெஸ்ட் நான் ப்ரைவேட்டாக கண்டக்ட் பண்ணியிருப்பேன். அந்த கண்டக்ட் பண்ண டெஸ்ட்டை வந்து நான் 30க்கு நான் கன்வெர்ட் பண்ணி என்ட்ரி பண்ணுறேன். இந்த ஒயிட் செல் ஏரியா மட்டும் டைப் பண்ணால் போதும். அசைன்மெண்ட் நம்ம கொடுத்துருப்போம், அந்த அசைன்மெண்ட்டுக்கான மார்க்கை நம்ம இங்கே என்ட்ரி பண்ணால் போதும். இந்த அசைன்மெண்ட்டுக்குமே நீங்கள் வந்து ஏதாவது ரூப்ரிக்ஸ் வச்சுருந்தா ரூப்ரிக்ஸை பேஸ் பண்ணி அசைன் பண்ணிக்கணும். அதை நம்ம இன்னொரு விஷயம் பார்த்தா இந்த செல்லில் எல்லாமே நீங்கள் டைப் பண்ணணும் அவசியமும் இல்லை, காப்பி பண்ணியும் பேஸ்ட் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் MCQ டெஸ்ட்லாம் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, கூகுள் ஃபார்மில் கண்டக்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னா அங்கேருந்து காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் உண்டு. ஓகே இதேமாரி நான் CO2க்கு என்ன பண்ணுறீங்க, அசஸ்மெண்ட் டூல் 1 டூல் 2 டூல் 3 அதேமாதிரி தேர்ட் ஸ்டூடெண்ட் ஃபுல்லாக 3 கொடுத்து 0 கொடுத்தாங்க, ஃபோர்த் ஸ்டூடெண்ட் ஃபுல்லாக 50 ஃபுல் மார்க் கொடுத்தா 50 அப்படி வந்திருக்கு. மார்க் என்ட்ரி பண்ணியாச்சு. அதில் கீழே பாட்டம் பார்த்தீங்கன்னா பாட்டமில் எல்லா இது கீழேயும் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கோர்டு மோர் தென் த டார்கெட், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கோர்டு லெஸ் தென் த டார்கெட்டுக்கு மேலே எவ்வளோ இருக்காங்க, டார்கெட் கீழே எவ்வளோ இருக்காங்க, ஆக்சுவல் அட்டைன்மெண்ட் பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு கொடுத்துருப்போம். ஓகே அப்புறம் நெக்ஸ்ட்டு டெஸ்ட் என்ட்ரி 2. இப்போ இந்த டெஸ்ட் என்ட்ரி 2ல் பார்த்தீங்க அப்படின்னா CO3 CO4 CO5 CO3க்கான 12 மார்க் வந்தாச்சு, CO4க்கான 24, CO5க்கான 24. பார்த்தீங்கன்னா எனக்கு 5 டெஸ்ட்டுக்குமே எனக்கு வந்து ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நான் ஒவ்வொரு COக்கும் நான் 24 மார்க் வெயிட்டேஜ் கரெக்டாக கொடுத்துருக்கேன். ஸோ அதேமாதிரி இங்கேயும் அதே சேம் டேபிள் தான், வேறு எந்த சேஞ்சஸும் பண்ணல. நம்ம இங்கே மார்க்கை மட்டும் கரெக்டாக என்ட்ரி பண்ணுறீங்க. நம்மளோட டாஸ்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்கல்ட்டியோட ஒரே ஒரு டாஸ்க் வந்து இந்த CO வைஸ் டோட்டலில் நீங்கள் ஆட் பண்ணும்போது எந்த செல்லில் நீங்கள் எந்த கொஸ்டினை போட்டிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி ஆட் பண்ணால் மட்டும் போதும். இங்கே தேர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் 0 கொடுத்துருக்கேன், ஃபோர்த் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஃபுல் மார்க் கொடுத்து பண்ணியிருக்கேன். இதை நான் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. அப்போ மீனிங் என்ன, CO3 வந்து எனக்கு அங்கேருந்து ஜென்ரேட் ஆகும். CO3 வந்து எனக்கு 2 ஷீட்லேருந்து எடுத்துருக்கேன் பாருங்கள், அதாவது TE1 அண்ட் TE2 ரெண்டுலேருந்து எனக்கு மார்க் எடுத்து ப்ராசஸ் பண்ணியிருக்கோம். ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க,
அசஸ்மெண்ட் டெஸ்ட்டு 2, அசஸ்மெண்ட் டெஸ்ட்டு 3. ஓகே, இந்த 3 பண்ணியாச்சு. முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணி டோட்டல் வந்துடும். இப்போ CO3 முடிஞ்சது. அதே மாதிரி அடுத்து CO4க்கு என்ன பண்ணுறோம், அந்த 3 அசஸ்மெண்ட் டூல் அதுக்கான வெயிட்டேஜ் அப்படியே கால்குலேட் பண்ணிடுறோம். அப்புறம் CO5க்கு. ஓகே, அப்போ நமக்கு என்ன ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் அசஸ்மெண்ட் டெஸ்ட்டு 2க்கும் 3க்கான என்ட்ரியை மட்டும் பார்த்தா போதும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜில் வந்து எல்லா காலேஜ்லேயும் உண்டு இன்டர்னல் மார்க் கால்குலேஷன் ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த இன்டர்னல் மார்க் கால்குலேஷன்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பியூராக அவுட்கம் பேஸ்டாக இருக்குது பாருங்கள். CO1, CO2, CO3, CO4, CO5 அதுக்கு வந்து அந்த ஸ்டூடெண்ட்டோட ஸ்கோர்டு மார்க் என்ன, அது வந்து டோட்டல் 500க்கு என்னென்னு பார்க்குறோம். அதை 100க்கு மாத்திரம் டோட்டல் நமக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்போம் ஃபஸ்ட்டு வீடியோலேயே. இந்த இன்டர்னல் மார்க்கு வந்து நான் வெயிட்டேஜ் வந்து 40 கொடுத்துருக்கேன். அந்த 40ல் எனக்கு எவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன், 13 எடுத்திருக்காங்களா. ஸோ 30. இந்த கடைசியில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் சிக்னேச்சர். அப்போ அந்த இன்டர்னல் மார்க் ஜென்ரேட் ஆகிட்டுனா ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு இதுதான் உன்னோட இன்டர்னல் மார்க் அப்படின்னு சொல்லி சைன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டை வந்து NBA வந்து கிளியராக அக்செப்ட் பண்ணிவிடுவாங்க. ஓகே, டாக்குமெண்ட் பக்காவாக இருக்குது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுவாங்க. அது கீழே நமக்கு இன்னொரு நமக்கு ரெஃபரன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மினிமம் மார்க் கொடுத்துருக்கோம், எவ்வளோ மேக்ஸிமம் மார்க் கொடுத்துருக்கோன்னு பார்த்துக்கலாம். நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியோ எந்த யூனிவர்சிட்டி இருந்தாலுமே மினிமம் மார்க் இவ்வளோ வேணும்னு சொல்லி ஒரு கண்டிஷன் இருக்குல்ல, அதையும் செக் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் அட்டானமஸ் காலேஜில் வந்து இந்த மினிமம் மார்க்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இதையும் நான் பார்த்துக்கலாம். கீழே வந்து நான் யூஷுவல் தான் இந்த 4 பேர் சைன் பண்ணுற ப்ராசஸ்லாம் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம பார்த்துருக்கிறது வந்து என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா மார்க் என்ட்ரி கொடுத்ததுக்கப்புறம் CO அட்டைன்மெண்ட்டை நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. இதுக்கு அடுத்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம், PO அட்டைன்மெண்ட், PSO அட்டைன்மெண்ட் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி C ஜாவா பைத்தான்லாம் பண்ணியிருக்கோம். ஃபேக்கல்ட்டிஸ் வந்து நீங்கள் வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தால் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.